சுபாஷ் சந்திர போஸ் வந்தார் இந்த நாட்டின் விடுதலைக்கு. அவன் என்ன முன் வச்சான்? கொஞ்சம் ரத்தம் தாருங்கள் என் உடன் பிறந்தவர்களே, நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன். நான் எங்கள் தலைவன் வந்தான், அவன் வழி தோன்றலா, நாங்கள் நிறைய ரத்தம் தந்து விட்டோம் உலகத்தீரே, கொஞ்சம் சுதந்திரம் தாருங்கள்னு கேட்டார். இது எங்கள் அரசியல். எல்லாத்தையும் தான் படித்தோம், கற்றோம், அதன் வழி நின்றமா? கற்பவை கற்க, கற்க கசடர, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, அப்படியேதான் நின்றமா? நின்றமா? இல்லையே. வள்ளலார் பெருமகனார் வந்தார், நம்முடைய மூதாதை. கொடிய வரியை வைத்து மக்களை வாட்டக்கூடாதுங்கிறார், வதைக்கக்கூடாதுங்கிறார். கருணை இல்லாத ஒரு ஆட்சி கடுகு ஒளிந்து, கடுகி ஒளிந்து அருள் நயந்த நயன்மார்கள் நன்மார்க்கர்களுடைய ஆட்சி வர வேண்டும்ங்கிறார். இது கருணையே இல்லாத ஆட்சி. இது சர்வாதிகாரம் என்றெல்லாம் சொல்லிவிடக்கூடாது. இது கொடுங்கோன்மை, இது கொடுங்கோளர்களின் ஆட்சி. அதிகாரம் என்பதை அன்பு உடன் பிறந்தவர்களே, அதிகாரத்திற்கு வந்து கண்கள் உண்டு, அதுக்கு கண்ணீர் கிடையாது. பார்க்கும், உன் சாவை பார்க்கும், நல்லா பார்க்கும், கண்ணீர் வராது. ஏன்? அதுக்கு இல்லை. அதுக்கு காதுகளே கிடையாது. அதனால் நீ எவ்வளவு கதறினாலும் கத்தினாலும் போராடினாலும் உன் மரண ஓலமோ உன் கதறலோ கேட்காது. அகன்ற வாயும் நீள கால்களும் தான் இந்த அதிகாரங்களுக்கு, இந்த ஆட்சியாளர்களுக்கு உண்டு. நீ போராடுகிறாய், மேல்மாவிலே சிப்காடு தொழிற்சாலை வேண்டாம், மிதிக்கும். பரந்தூரிலே விண்ணூர்தி நிலையம் வேண்டாம், மிதிக்கும், நசுக்கும். ஸ்டெர்லைட் வேண்டாம், சுட்டு கொல்லும், அடிச்சு நசுக்கும், சிறைப்படுத்தும், சித்திரவதை செய்யும். இந்த நீள கால்களை வைத்து மிதித்து தன் குடிகளை நசுக்கும். இந்த அகன்ற வாயை வைத்து அதையெல்லாம் பேசி சரி என்று வாதிடும், நியாயப்படுத்தும். இதாண்ட அதிகாரம். இதை ஒழிக்கணும், இதை ஒழிக்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்யறது? அதுதான் மாறுதல், அதான் மாற்றம். வைகுந்தர் பெருமகனார் வந்தார், இன்னொரு தாத்தன். தாழ கிடப்பவனை தற்காத்து நிற்பதே தர்மம்னர். உலகில் ஒரு கோட்பாடு உண்டு என் உடன் பிறந்தவனே, உலகத்தில் உயர்ந்த மனிதன் யார்? எவன் வீழ்ந்து கிடக்கிறானோ, எழ முடியாமல் வீழ்ந்து கிடக்கிறானோ, அவனை கைதூக்கி மேலே எழுப்பி விடுவதற்கு எவன் குனிகிறானோ அவன் தாண்டா உலகத்திலே உயர்ந்த மனிதன்கிறான். இன்னைக்கு நீ இல்ல, நான் இல்ல, உலகில் மூத்த இனமான பெருத்த தேசியமான தமிழ் தேசிய இனமே கீழே விழுந்து கிடக்கு, தூக்கி விட ஒருத்தனும் இல்லை. எத்தனை அரசியலை கற்றாய். வள்ளுவ பெருமகனார் நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல்கிறார். என்னை பாசிஸ்ட்ங்கிற, என்னை இனவெறி என்கிற, என்னை மொழிவெறி என்கிற, என்னை தேச துரோகிங்கிற, என்னை செப்பரேட்டிஸ்ட், ஆன்டி இண்டியன், என்னென்னமோ சொல்ற. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு பெருமையா இருக்கும். சரிதான், சொல்லு, இன்னொரு தடவை சொல்லு, இன்னொரு தடவை சொல்லு. நான் தேசத்துறகி, நான் தமிழின வெறியன், இன்னொரு தடவை சொல்லு. ஏன்னு கேளு, நான் அப்போ பெருமையாக இருக்கும்ல. உண்மையிலே நம்ம நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்திருக்கோம்டா, ஒரு திமிர் ஏறும்பாரு. எங்க அம்மாவை அம்மான்னு சொல்றதுல உனக்கு என்ன வலிக்குது? ஒரு தடவை தாங்க அம்மான்னு சொல்லணும், நீங்க 1000 முறை சொல்றீங்க. இது தப்புன்னா எப்படி இருக்கும்? ஒரே அப்பன்னு தோணும்ல. அதுதானே. உன் தாய் அழகானவள், நீ சொல்லிக்க. என் தாய் அசிங்கமானவன் சொன்னீங்கன்னா செருப்ப கழட்டி பிச்சு எடுத்துருஞ்சிருவேன். அதுதான் நான். உனக்கு தகுதி இருக்கு, உன் மொழி உயர்ந்தது, உன் இனம் பெருமைக்குரியது, சரி. அதை போலவே உலகத்தீரே என் மொழியும் என் மொழி பேசும் என் இனத்தின் மொழி பேசும் என் இன மக்களும் ஆகச் சிறந்தவர்கள் உலகத்திலே. ஜூலியஸ் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? யாராவது ஒருவன் வந்து உன் தகுதியை அறிவிக்கும் முன்பு
இப்போ என் தங்கச்சி இருக்க அபிநயம் வந்து அவள் வந்து அப்படி படித்தவ அப்படி படித்தவ மருத்துவம் பண்ணுவா. அவனால் யாரோ ஒருவர் உன்னை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு நீயே எழுந்து சொல்லடா நான் ஆக சிறந்தவன் என்று. அதான் நாங்கள் என்ன சொல்றோம், நாங்கள் ஆக சிறந்தவர்களே, நாங்கள் தமிழர்கள், அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர்கள். அது தனி வரலாறு, தனி கதை. இப்ப இங்க வா, குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகங்கிறது. பெற்ற குழந்தைக்கு தாய் எப்படி குறிப்பறிந்து சேவை செய்வாளோ அப்படி நாட்டை ஆளுகிற அமைச்சு மன்னன் குடிகளுக்கு சேவை செய்யணுங்கிறான். இதான் வள்ளுவன் பாடின அந்த குறளுக்கு பொருள். எந்த நேரம் குழந்தைக்கு பசிக்கும் என்று பாலூட்டி, எந்த நேரம் உறக்கம் வரும் என்று தொட்டிலில் இட்டு தாளாட்டி தாய் வளர்ப்பாலோ அப்படி நாட்டு குடிகளை அரசு வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்குதா? புதுசா ஒன்றும் இல்லையே. நபி பெருமான்கிட்ட போயிட்டு இந்த மொழி பற்று இனப்பற்று இருக்கலாமா இருக்கக்கூடாதா, சரியா தவறா, இது கேள்வி. மொழி பற்று இனப்பற்று எப்படி தவறாகும்? அது எப்படி இனவெறியாகும்? எது இனவெறி? தன் இனம் சார்ந்தவன் என்பதாலேயே அவன் செய்கிற தவறுகளை, அவன் செய்கிற குற்றங்களை சகித்துக் கொண்டு அதை பொறுத்து கொண்டு இருப்பதுதான் உண்மையிலேயே இனவெறிங்கிறது. இதை வேற வடிவத்தில் சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு. பின்னாடி என்ன சொல்றாருன்னா, ஒரு கட்சியில சேர்ந்துட்டு, இப்ப திமுக காங்கிரஸ் இந்த பாரதிய ஜனதா அந்த கட்சியெல்லாம் செய்தல, அதுதான் அவர் சொல்றாரு. ஒரு கட்சியில சேர்ந்துட்டு அந்த கட்சி என்ன செய்தாலும், எவ்வளவு தவறு செய்தாலும் அதை சகித்து கொண்டு சரி என்று பேசுவதுதான் தேசப்பற்று என்றால், அந்த தேசப்பற்று என் கால் செருப்புக்கு சமம்ங்கிறான் சுபாஷ் சந்திர போஸ். இது நான் சொல்லல,